நாளுக்கான பாமுக பொருட்சொல் புள்ளி புள்ளி. வணக்கம். என்ன மீண்டும் சொல்லுங்க. புள்ளி புள்ளி பூ நல்ல நள்ளின்னு. புள்ளி புள்ளியா? வணக்கம் ராணி. வணக்கம். இன்றைய பாமுக புரட்சியில் புதன்கிழமைக்குரியது. எனது ஆக்கம் 4080. புள்ளி புள்ளி ஓர் எழுத்துக்கு மேல் நாங்கள் குத்துப்படுவோம், அதை நாங்கள் புள்ளி என்று சொல்லுவோம். புள்ளி ஒரு ஆளை அடையாளப்படுத்துவது அந்த புள்ளி என்று சொல்லி அடையாளம்னு ஒரு பதம் இருக்கின்றது. எங்களது பெயர் மொழி அதில் கண்டு எங்களை அடையாளப்படுத்துகின்றோம். புள்ளி உடம்பிலே சிலருக்கு தோளில் புள்ளி புள்ளியாக தோல் தீமல் வர்றது புள்ளி புள்ளியாக இருக்கும். தீமல் மாதிரி வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும், அது புள்ளின்னு சொல்வார்கள். நாங்கள் ஒரு எழுத்தின் மேலே ஒரு புள்ளியும் போடுவோம், வசனங்கள் முடியக்குள்ள ஒரு புள்ளியும் ஃபுல் ஸ்டாப்னு சொல்லி ஒரு புள்ளியும் அதிலும் போடுவோம். மற்றது புள்ளி நண்டு திருக்க மீன் அன்பற்ற உடலில் அந்த புள்ளிகள் புள்ளி புள்ளியாக காணப்படும். அதிகமாக நண்டு என்றதிலும் இருக்கின்றது. மான்களில் புள்ளி மான்கள் மிகவும் அழகாக இருக்கு. அங்கே பார்க்க அந்த ப்ரௌன் கலரில் ஒரு புள்ளி இருக்கிறது, பார்க்க மிக மிக அழகாக இருக்கு. அந்த தோலும் எல்லாம் சொட்டாக இருக்கும். பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் வாழ வேண்டும். மதிப்புன்னு ஒரு பதம் இருக்கின்றது. நெற்றியில் இடுமிடர்ந்த வட்டமான பொட்டையும் புள்ளி என்று சொல்வார்கள். இவ்வளவுதான் நான் புள்ளி என்று முக்கியமானதை விட்டுட்டீங்க நீங்க. சரி, மற்றொரு கொண்டு வராண்டு பார்க்க. இனிய காலை வணக்கம் வாணி. இனிய காலை வணக்கம் வாணி. புள்ளி என்று நான் இப்பதான் இந்த காதில் கேட்கிறேன். இன்றைய புரட்சியல் புள்ளி என்று சொல்லி நான் திடீரென்று சொல்ல வரேன். புள்ளி புள்ளி என்பது இந்த உலகம் வந்து ஒரு மையக்கோட்டில் ஒரு மைய புள்ளியில் தான் இந்த உலகம் உண்டாகி வட்டங்களாக பல விதங்களாக விரிந்து கொண்டு இருக்கிறது புள்ளி. புள்ளி போட்ட சட்டை எனக்கு மிகவும் பிடிக்கும். புள்ளி போட்ட சட்டைகள் அநேகமாக பல நிறங்களால் புள்ளிகளான சட்டைகளை பொருத்தி போடும்போது அந்த சட்டைகள் மிகவும் அழகாக இருக்கும். துள்ளி வரும் புள்ளிமான், அதுவும் ஒரு அழகுதான் புள்ளிமான். மற்றது புள்ளி என்று என்னத்தை சொல்றது? புள்ளி 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 வருகிறது இல்லையே புள்ளி. சரி, கரட்சியில் புள்ளி போடுவார்கள், அது மட்டும் சொல்லியிருக்கு. அதை நான் எழுதி நான் சொல்லி படிக்கிற பாடத்துல எத்தனை புள்ளி எத்தனை நான் சொல்லிக்கண்டுல இருக்கிறேன், நான் எழுத இல்லை. படிக்கிற பாடங்களில் எத்தனை புள்ளி என்று போடுவார்கள். 100 புள்ளிக்கு 100க்கு 50 புள்ளி அப்படின்னு அந்த புள்ளி கணக்குகள் போடுவார்கள். புள்ளியில் தான் அந்த அந்த வெற்றியும் தோல்வியும் அந்த ஏற்றமும் இறக்கமும் எல்லாம் அந்த பாடசாலைகளில் வருகுதுன்னு சொல்லிக்கொண்டு நானும் திடீரென்று சொன்னதால் எழுதவில்லை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் செல்வியக்கா. வணக்கம். வணக்கம் மாணி. பணக்காரரை சொல்லுவார்கள் இவர் பெரும் புள்ளியாண்டு. ஆமா, மற்ற புள்ளிகள் எல்லாம் வந்து விட்டது. ஏதாவது சொல்லாமல் வந்தால் மீண்டும் முனைகிறேன். நன்றி, வணக்கம் சக்தி அக்கா. வணக்கம். வணக்கம். நானும் செல்வி சொன்னதைத்தான் சொல்ல வந்தேன். பெரிய ஆக்கள் அவர் அப்படி பிரபல்யமான ஆக்களை கூட அப்படி சொல்வார்கள், பெரிய புள்ளி, அவர் பெரிய புள்ளி என்று சொல்லி. பணக்காரர் அப்படி மக்களுக்கும் அந்த புள்ளி என்று சொல்லி உபயோகப்படுத்துறேன். நன்றி, நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன். நான் தொடர்ந்து இருக்க முடியாது, மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் அப்பாயின்மெண்ட் போக போறேன். வணக்கம். 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 புள்ளிதான் ஒரு ஆரம்பத்திற்கும் இறுதிக்கும். புள்ளி என்பது இப்ப கோடு, ஒரு நேர்வரையோ வளைவரையோ ஒரு லைன் ஒன்று இருக்குது. லைன் ஒன்று நாங்கள் சொல்கிறோம். அந்த ஆரம்ப முடிவுகளை பார்த்து கொண்டு அந்த கோடன்று சொல்கிறோம். அந்த கோடு என்பது புள்ளிகளின் தொடர்ச்சி தான். பக்கத்துல 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 இணை பிரியா தொடர் புள்ளிகளின் தொடர்ச்சி முடிவுதான் கோடு. அது நேரா இருக்கும், வளைவா இருக்கும், வட்டமா இருக்கும், கோணமா இருக்கும், முக்கோணமா, எந்த வடிவத்திற்கும் ஒரு புள்ளியின் இயக்கம், அசைவு ஸ்தானங்கள் தான் கோடு. இந்த புள்ளியின் அமைப்பு, புள்ளிகளை பற்றி நல்லா சொன்னாங்க. இந்த மார்க்ஸ் எக்ஸாமுக்கு வர இத்தனை புள்ளி 50 60 என்றது அது ஒரு கணக்கீடு, ஒரு மதிப்பு செய்யும் ஒரு கல்வி. மற்றது பணக்காரன் அவன் இது இப்ப பல பூர்வ இடத்துல அவரை புள்ளிவை, அவரை கவனி என்றதுக்கும் புள்ளி என்று சொல்லுவாங்க. புள்ளி கவர்ச்சியாயும் இருக்கும். புள்ளி போட்ட அளவுக்காரி
பின்ன எல்லாத்திலையும் புள்ளி வந்து ஆரம்பம். ஆண்டவர் புள்ளிலும் இருப்பார், புல்லிலும் இருப்பார், புள்ளியிலும் இருப்பார். பின்ன ராட்சியத்தில் ஆள்பவர், புள்ளியில் பூந்திருப்பவர். இப்படி இறைவனின் ஸ்தானங்களை பற்றிய நாங்கள் கற்பனை அல்ல நாங்கள் கதைத்துக் கொள்ளலாம். புள்ளியிலும் இருப்பார், பெரிய புல்லிலும் இருப்பார், பூலோகமாயும் இருப்பார் என்றது அது அவரவர் என்ற நம்பிக்கை, அவரவர் பார்வை. எனவே புள்ளி வந்து ஒரு பிரதானமான எந்த இயலும் கணக்கியல் என்றாலும் சரிதான், மெய்யியல் என்றாலும் புள்ளி என்பது ஆரம்பம். இப்ப ஃபுல் ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம், வசனத்துல முடிவும் அந்த புள்ளியும் முடிவா வருது. எனவே புள்ளி என்பது ஒரு குறிக்கப்பட்ட ஒரு பெருமானம் அல்ல, மிகச்சிறியதும் மிகப்பெரிய பொருளையும் கொண்டதுதான் புள்ளி என்றது என் கருத்து. செல்லுங்கள், கூறுங்கள், தொடருங்கள். மணி அந்த ஓட்டை போட்டு மணி அந்த ஓட்டை போடுற இதுகளையும் சொல்வார்கள் எல்லாம். களவெடுக்கிறது கன்னம் வைக்கிற மாதிரி புள்ளி போட்டு கன்னம் வைக்கிற ஓட்ட சுழற்சி போட்டு களவெடுக்கிறதுகளுக்கும் ஒரு அந்த சொல்லு பாரு புள்ளி. இப்ப காது ஊத்துறதுக்கெல்லாம் கரப்பால ஒரு புள்ளி போட்டுதான் நானும் ஒரு புள்ளி சொல்றேன் மணி, நானும் ஒரு புள்ளி சொல்றேன் மணி. நம்ம வாசல்ல கோலம் போடும்போது நடுவில் ஒரு புள்ளியை போட்டு புள்ளிகளை போட்டு தான் அந்த கோலத்தை சொல்லிட்டீங்க. அந்த கோலத்துக்கு முதன்மையே புள்ளிதான். மற்றது ஒரு பாடல் ஒன்று இருக்குது, புள்ளி வைக்கிறான் பொடிய சொக்குறான் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. புள்ளியில நிறைய பாட்டு இருக்கு, பிறகு பாட்டுக்கு பாட்டாயிரும். ஆனால் கோலங்களுக்கு அந்த புள்ளிகளை போட்டு தான் ஆரம்பிப்பார்கள். அந்த கோலத்தை புள்ளி போட்டு தான் ஆரம்பிப்பார்கள். அதுதான் சொல்ல வந்தேன். அந்த புள்ளி வைக்கிறான் பொடியும் சொக்குறான் அந்த பாடலும் எனக்கு ஞாபகத்துல வந்தது. நாளைய பொறிச்சொல்ல இப்பயே வந்துருங்க வாணி. அந்த புள்ளியோட நாடு கள்ளிய போடுங்க, தள்ளியாண்டு வைக்க கள்ளிய போடுங்க. வாணி கள்ளிய போடுறீங்களா? கண்ணீர் ரெண்டு போடுங்க. கண்ணீர் மட்டும் தானே வரும். கணக்கு எடுக்கலாம் தானே. முதல்ல கண்ணீர் வடிக்கிறது கண்ணீர் இல்ல, அதுக்குள்ள ஒரு நீருக்குள்ள மட்டும் தானே வரும், வேற இது வராதானே, பொருள் வராதானே. கள்ளி ஏற்கனவே முந்தி கொடுத்ததாக்கும். கள்ளி கனாலும் கொடுத்து கள்ளிய போடுங்க. புள்ளிய போட்டு நாளைக்கு கள்ளிய போடுங்க. கள்ளியா? காண கள்ளத்தனமும் கள்ளம் தெரிஞ்சுக்கிற கள்ளியும். சரி, இப்ப இன்றைக்கு உங்களுக்கு பழகிட்டு தானே சும்மா இருக்க. இப்ப இது நாளையானுக்கு தான் இப்ப சொல்றோம். ஓ, அதான் சொல்றேன். அது என்ன கள்ளிக்கு 2 தான் வரும். கள்ளி பரவாயில்ல, நீங்க தேடி பிடிங்க. அதுதான் இப்ப சொல்ல படுகுது. இங்க பாருங்களேன், நல்ல சொல்ல தாங்க பாணி. அப்ப பள்ளி போடுங்க, பள்ளியில் எழுதலாம் நிறைய. பள்ளி ஓகே, பள்ளியும் கொடுத்தது இல்ல இல்லாதான் கொடுத்தது. இவங்க புள்ளியும் தான் கொடுத்தாச்சு. எல்லாம் பள்ளி கொடுத்ததான் எனக்கு அனவரசமா போச்சு. பள்ளி தர இல்ல, நான் நிறைய பள்ளி எழுதல. அப்ப இப்ப போடுங்க, பள்ளியை போடுங்க. பள்ளி நிறைய இருக்கு. நன்றி. நன்றி. இது நேரம் ஈசனண்ணா, ஒரு பஸ் டிரைவர் ஒரு இறங்குற இடத்த நிப்பாட்டாம அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? உடனே அதே பஸ் ரோட்ல நின்ற பஸ் ரோட்ல நம்பர் இருக்கும், அந்த ஹோல்ட் நம்பர் எத்தனையாவது என்ன அந்த கோட் ஒன்று போட்டிருப்பாங்க. இப்போ கூட அதுல இ போட்டு எதுவும் இருக்கும், இல்லாட்டி H போட்டு இருக்கு. அந்த இலக்கத்தை குறித்து நம்பரும் இருக்குது, உடனடியாக கண்டக்ட் நம்பர் இருக்குது. அது எல்லா இடத்துலையும் ஒட்டி இருக்கும். அதுக்கு டெலிஃபோன் பண்ண இல்ல பஸ்ஸுக்குள்ள இருந்தவர் இறங்கணும். பஸ்ஸுக்குள்ள இருந்து ஒருவர் பஸ் ஸ்டாப்ல இறங்க வேணும். சரியா? இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச இடம் சொல்றேன். இப்ப இல்ஃபர்ட் அந்த சேன்ஸ்பரியை தாண்டினா இங்கால 147 இப்ப ஈஸ்டாமை நோக்கி வர பஸ் சேன்ஸ்பரியை தாண்டினா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல அந்த நோ சைக்கிளட்டுக்கு அதனால அதுல இறங்க வேணும் ஒருவர். சரியா? பெல் பண்ணார், வேறு இறக்கல, டோர் ஓப்பன் பண்ண இல்லை. பிறகு அது வந்து எங்கே நிற்குமெண்டா, இங்கே மனப்பாக்க அந்த மீனாக்கு பக்கம் அந்த ஒன்றா பாருங்க, அதுக்கும் இதுக்கும் இவ்வளவு தூரமான்ட்டு. ஒரு வயது போனவர் பாவம். பெல் பண்ண கதை ஓப்பன் பண்ண இல்லை.
அப்புறம் அவர் அடுத்ததெல்லாம் வந்து இறங்கிட்டு போறார் திட்டி எதை தண்ட மொழியில் இல்ல கம்ப்ளைண்ட்னா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்களுக்கு வித்தின் 24 இல்ல 6 ஹவர்ஸுக்குள்ள உங்களுக்கு இல்லை அது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவர்? அதுல இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விவரங்கள் ஒவ்வொரு பஸ். ஆனால் பஸ் டிரைவர் அந்த நேரம் எல்லாம் வேணுமே என்ன? இந்த நேரம் மட்டும் சொன்னால் அவங்க பஸ்ஸில் பின்னால் பிடிச்சா அந்த நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன? அந்த நம்பர் நீங்க நம்பர் பிளேட்ல உள்ள நம்பர் இல்லாட்டிக்கும் அந்த பஸ் 129 147 அந்த பஸ் ரூட் நம்பரையும் போட்டு என்ன டைம் போட்டு அது அவங்க அந்த என்ன சென்ற பிளேஸ் வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்களா. கட்டாயம் அவருக்கு தண்டனை கொடுக்கணும். ஏனண்டா இவரும் கையெல்ல பேக் சரியா நிறைய பேக். அப்போ கொஞ்சம் வயது போனவர் இஸ்லாமிய ஒரு ஆண் தான். திரும்பவும் அவர் இத்தனைக்கும் அந்த பஸ் மூவ் பண்ண சொல்கிறார் டிரைவர் ப்ளீஸ் ஓப்பன் தருவான்ட்டு. அது அதுலேயே விளங்கிட்டது இவர். ஆனால் அவர் நான் பார்க்கல டிரைவர் யார்கிட்ட எந்த நாடான்ட்டு. அப்படியே போயாச்சு. அவர் இங்கே இறங்கி அந்த மனுஷன் பாவம் கொஞ்சம் வயது போனவர் அவ்வளோ பேக்கோடைய மொங்க வரைக்கும் போகிறேன்டா பாருங்க இவ்வளோ தூரம் அது. இப்போ எங்களுக்கு சரி இளம்பிள்ளைகளுக்கு சரி இப்போ பேக்கோட ஒருத்தர் போகிறான்னு சொன்னால் அவர் அந்த இறங்க வேண்டிய இடத்த இவருக்கு வேலையே தான் இவருக்கு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கத்தான் வேணும் கட்டாயம். அவர் போறார். நான் நினைக்கல இதெல்லாம் அவங்க யார் பார்த்து இதெல்லாம் எடுத்து எழுதி கொண்டிருக்கிறது. அதான் ஒரு பயணி அவரோட பயணம் செய்த அந்த பஸ்ஸில் உள்ள அவர்களும் ஆரண்டான ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி நல்லா செய்தாங்க. ஆரண்டா இப்போ அப்படி வரா முன்னுக்கு அதில் கூட ஒருத்தர் அவர் எல்லாரையும் பார்க்குறார். நான் உட்பட அதில் போய் ஒருத்தர் கூட கேட்கல நீ ஏன் இப்படி போனியான்ட்டு. அப்போ அப்படிப்பட்டு நாங்கள் வந்து இவருக்காக கம்ப்ளைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம்னு சொல்கிறீங்களா? நடக்காது. அதான் இப்போ தானே ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாம் இருக்குது. உடனே வீடியோ எடுத்து அமைக்கி விட வேண்டியானே. அவர் தாண்ட வளர்றவங்க போராடி இப்போ அந்த பஸ் எடுத்து அப்படி நாங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை சில எல்லாராலும் எல்லா வசதியும் முடியாது. இப்போ ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஜங் பிள்ளையாக இருந்தால் கடை 2 பாஞ்சு அது எல்லாத்தையும் எடுத்து உண்ட பேர் என்னெல்லாம் கேட்டு அதுலேயே ஆர்கியூ பண்ணி எவ்வளோ அந்த பஸ் ஸ்டாண்டை ஒன்றுருக்கு ஒரு 10 நிமிஷம் அப்போ இருக்கிறவர்கள் அதுக்கும் திட்டு இருப்பார்கள். இவன் எடுத்தாண்டே பரவாயில்ல இதில் இறங்கி போவேன் அதுக்கு எங்களை அப்படியும் இருப்போம் எனக்குல. அது உண்மையிலேயே பிள்ளை என்ன அவர்களுக்கு வேலையை கொடுத்தா நீ உண்ட வேலையை பார்க்கணும். அப்போ அது நடந்தது நேற்று பார்க்க கவலையாக இருந்தது எனக்கு. சில டிரைவர்ஸ் அப்படி முரணாகி இருக்கிறாங்க. அவர்களது கட்டாயம் ஆக்ஷன் எடுத்து தான் ஆக வேணும். முரண்ன்றதுக்கு அப்பால மற்ற இதுகளும் இப்போ இருக்குத்தானே அந்த இனவாதம் அப்படி இப்படியாண்டு அதுகளும் இருக்கலாம். அதெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பினம். அதையும் குறித்தால் வந்து டிஸ்கிரிமினேஷன் என்ன பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் வந்து இந்த நாட்டில் ப்ரூவ் பண்ணனால் அது பெரிய ஒரு குற்றம். அது டிஸ்கிரிமினேஷன் எல்லாத்துக்கும் வரும். இனம் சாதி சம்பந்தம் பாசை தேசிய இனம் எல்லாம் அதுக்குள்ள டிஸ்கிரிமினேஷனுக்குள்ள வரும். அது பார்த்து நாங்கள் செய்த வேண்டாம். நாங்கள் ஒரு ஆளோட கதைக்குள்ள மற்றவருக்கு கண்ணை காட்டி ஒரு பகுதி ஒன்ற அளவுக்கு நாங்கள் அதாவது பாடி லாங்குவேஜ் பண்ணினாலே அதை ப்ரூவ் பண்ணாலே அதுவும் டிஸ்கிரிமினேஷன் இல்லை. அண்ணா இப்ப வாணி இப்ப சொல்லும் பொழுது நான் இப்ப வேலையால் வந்து ஒரு டெலிபோனில் ஒரு ஃபேஸ்புக் இதுல வந்திருந்த ஒரு யூடியூப்ல வந்திருந்த ஒரு கிளிக் கொண்டு பார்த்தேன். அதுல இப்படித்தான் ஒரு பெண்ணொருவர் பயணம் செல்லுகிறார், விமானத்தில் பயணம் செல்லுகிறார். பயணம் செல்லும் பொழுது அவர் நல்ல அழகானவரும் அழகாக போறார். ஆனால் அவருக்கு அந்த தேர்ட் கிளாஸில் அவர் எக்கனாமிக் கிளாஸில் சீட் புக் பண்ணி இருந்தபோது அவருக்கு பக்கத்தில் இருப்பவர் வந்து 2 கையும் இழந்தவர், 2 கை இல்லாதவர் தான் அவருக்கு பக்கத்தில். ஆனால் அவர் வந்து அந்த சீட்டுக்கு போயிட்டு அருவருப்புல இருக்க மாட்டான்ட்டார். அதுல இவருக்கு கை அப்படி 2 கையும் இழந்தவர் என்று சொல்லி அவரை பார்த்து அந்த அரியண்டத்துல இருக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த உணவுகள் பரிமாறுற அந்த விமான பணிப்பெண்ணிடம் அவர் கம்ப்ளைண்ட் பண்ற எனக்கு இவருக்கு பக்கத்துல இருக்க இயலாது, எனக்கு வேற சீட் மாத்திட்டாங்க. பின்ன அவர் கேட்கிற என்ன காரணத்துக்கு நீ அதுல இருக்க இயலாண்டா அவர் சொல்றது எனக்கு இவரை பார்க்க அருவருப்பாக இருக்கிறதாம், அதனால நான் இருக்க மாட்டேன். பின்ன அவள் சரி கொஞ்சம் பொறுங்கோ, ஆனா தான் வேற சீட் இருந்தா பார்த்து தர மாத்தி தர சொல்லும்போது பார்க்குறேன் இருந்தால் மாற்றித்தாரன் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி போட்டு இதண்டு போட்டு அவளும் பார்த்தா ஒரு சீட்டும் எக்கனாமிக் கிளாஸ் ஃபுல். அப்போ சீட் இல்லை.
ஆனால் பிஸ்னஸ் கிளாஸில் மட்டும் ஒரு சீட்டு ஃப்ரீ. அப்போ இவர் என்ன சொன்னா, இது நான் போய் கேப்டனோட கதைச்சிட்டு வரணும்னு சொல்லி போட்டு கேப்டன்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்லுறார். அப்போ எல்லா மற்றவர்களும் அந்த எக்கனாமிக் கிளாஸில் பார்த்து கொண்டு இருக்கிறார். இவள் இருக்கிறாவே இல்லை. சரியென்று போட்டு அவள் வந்து அவள் சொன்னார், இப்போ பிஸ்னஸ் கிளாஸில் ஒரு சீட் இருக்குது, அதில் நான் மாற்றி விடுறேன்னு சொல்லிட்டு டக்கண்டு அந்த கை இயலாதவர்கிட்ட போய் மன்னிச்சு கொள்ளுங்கோ, நீங்கள் இருப்பது இவருக்கு அரியணமாக இருக்கிறதாம், அதனால் நான் உங்களது பேக்குகளை கொண்டு உங்களை பின்னுக்கு வாரேன், நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் போய் இருங்கோ. அவரை கூட்டிக்கொண்டு போய் அவர் பிஸ்னஸ் கிளாஸில் இருத்தி போட்டு இப்போ இவரை 2 சொன்னோன்னு நின்ற சனமெல்லாம் பார்த்து கொண்டே இருக்க. பின்ன அவர் சொன்னாராம், என்ன காரணத்துக்கு நீ இதில் இருக்க மாட்டாங்கன்னு. அவர் அதை காரணத்தை சொல்ல, பின்ன அவர் வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற அந்த காஷ்மீர் போர் அதில் போய் நின்ற இடத்துல தான் 2 கையே இழந்திருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், நான் இந்த காக்கி போரில் நின்று நான் 2 கையே இழந்தது எனக்காக இல்லை, எல்லாருக்கும் பொதுவாகத்தான் நான் அந்த போருக்கு போய் இழந்தேன். அதை பார்த்து எனக்கு உனக்கு இப்படியா இருக்கிறதுன்னு சொல்லி, அப்போ இதால் நான் வந்து என்னது காரணத்துக்காக இது இப்படி செய்தேன்னு அவர் மனவருத்தப்பட, அதில் இருந்த இதில் எல்லாரும் அவருக்கு கைதட்டி ஆரவாரம் சேர்ந்து அவர் அதுக்கு போய்த்தான் இதண்டு அவரை சந்தோஷப்படுத்தி அவரை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயும் போட்டு இவர் தலை குனிஞ்சபடி தந்த சீட்டில் இருந்தாரண்டு ஒரு செய்தி பார்த்துருந்தேன். அப்படி அந்த நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு அது ஞாபகம் வந்து, பாருங்களேன், ஒருவரை பார்த்து அவர் என்ன காரணத்துக்காக இறக்காம விட்டவர் தெரியாது, என்ன பஸ்ல போகும் பொழுது இறக்கையில தானே முதல் அந்த அவர் இறங்க வேண்டிய இடத்துல இறக்கையில, அதை போல இருக்க வேண்டிய சீட்டில இருக்கையில, பிறகு திரும்பி போய் என்ன செய்தா அதே இடத்துல தான் அவ இருந்தா. அது போல இப்படி இந்த ஏலாதன்னு சொன்ன பொழுதுதான் பாருங்க, ஏலாதன்ற ஒன்று டக்கண்டு அவரை கொண்டு போய் முன்னுக்கு மனிதாபிமானம் இருந்தபடியே அவரை முன்னுக்கு விட்டு அவ அப்படி விட்டு, அதை போல இந்த டிரைவரை என்ன செய்ய வேணும், வேலையால நிப்பாட்டி விடணும் கொஞ்ச நாளைக்கு, இரடா வீட்டிலேயே. இல்லை அது ஆக்சுவலாக எடுத்துருக்க வேணும், ஆனால் அப்படி எடுக்க அளவுக்கு அவர் இல்லை தானே, அவர் ஒரு வயது போனவர். அப்போ போயாச்சு. அவர் யோசிச்சேன், நான் எவ்வளோ தூரம் நடந்து போகணுமென்ட்டு. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு மணி தேவை மட்டும் நாங்கள் நம்மளா போயிடுவோம். ஆனால் அவர் நிலைமை கையில் பேக்குகள் இங்கே இருந்து அங்கே இறங்க வேண்டிய தூரம், அது மற்ற ஸ்டெப் சரியான தூரம் அது. 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் ரெண்டாலும் அவ்வளோ கஷ்டம். அது மற்றது காசு கொடுத்தா அவர் ஏறுறார், அவன் ஃப்ரீயாக சரி ஃப்ரீயாக இருந்தாலும் உண்ட தொழில் தானே, நீ கதவை திறந்து போட்டுறதான் உண்ட வேலை. ஆக்களை கவனிக்கணும், கண்ணாடிக்குள்ளால இறங்க வேண்டிய ஆக்களை பெல் பண்ணுறா அவர் போகிறார் சாதாரணமாக. சரி, நன்றி. நாங்கள் தினக்கவியை செய்துவிட்டு நவலாக்காரிடம் மனம் கொடுப்போம். நன்றி, வணக்கம். தினக்கவி வருகின்றார் சிவதர்சனி ராகவன் அவர்கள். வணக்கம், வாங்குவோம். வணக்கம். தினக்கவி 2187 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. மலரினம் நறுமணம் கமழும் மலரினம் நனிதேன் சிந்தும் நிதம் நிதம். நறுமணம் கமழும் மலரினம் நனிதேன் சிந்தும் நிதம் நிதம். வண்டுகள் கவரும் ஒரு ரகம் எண்ணத்தில் அழகாய் முதலிடம். வண்டுகள் கவரும் ஒரு ரகம் எண்ணத்தில் அழகாய் முதலிடம். காலையில் முகைதனை அவிழ்த்து கருவண்ணம் களைந்திடுமே. காலையில் முகைதனை அவிழ்த்து கருவண்ணம் களைந்திடுமே. மாலை மல்லிகை மணந்தர கவலை மறந்துதான் போகுமே. மாலை மல்லிகை மணந்தர கவலை மறந்துதான் போகுமே. வாழ்த்திசைக்கும் ஒரு வகை துயர் கலைக்கும் தினம் அவை. வாழ்த்திசைக்கும் ஒரு வகை துயர் கலைக்கும் தினம் அவை. பரிசாகும் அதில் சில நினைவலை. பரிசாகும் அதில் சில நினைவலை. பரிவு கூட்டும் காட்சியாய் பூவகை. பரிவு கூட்டும் காட்சியாய் பூவகை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஞானசனல் வாங்க, வணக்கம். அவங்களோட இருக்கேன். வணக்கம் கலைவாணி. ஓகே ஓகே ஓகே. அதிகர்நடாவுனர்களுக்கு அனைத்து பாமர்களுக்கும் நம்மிடமிருந்து ஜானடீசன். தினமொரு பாம கவி பங்கிழமை கிட்டியது 2042. வந்தது வசந்தம்.
தாய மக்களுக்கு வந்த வசந்தம் வந்ததால் விடுமுறை கழிப்பில் தாயக வசந்தம். இளையோருக்கு புதுவிடம் கடற்கரையில் வசந்தம். பெற்றோருக்கு உறவுகள் சந்திப்பதில் வசந்தம். விவசாயிக்கு இயற்கை வளம் நல்லதாக வசந்தம். மரம் செடிகளுக்கு அழகிய மலர்கள் வசந்தம். வறுமையில் வாழ்வனுக்கு வயிறு நிரம்பினால் வசந்தம். பணம் மற்றவர்களுக்கு லொட்டரி காசு வந்தால் வசந்தம். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு நியமனம் கிடைத்தது வந்தால் வசந்தம். நோயிற்றவனுக்கு மருத்துவ உதவி பெற்று நலம் பெற்றால் வசந்தம். எனக்குள் நானும் வசந்தத்தை தேடினும் கிடைத்தது நலம், மீண்டும் வந்தது வசந்தம். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர், நலம் வந்தது. சரி, அதுதான் உங்கள் வசந்தம். நன்றி. நேவிஸ் பிலிப் சார் வணக்கம். வணக்கம் மணி. வாங்க. இனிய அனைவருக்கும் இனிய வணக்கத்தை குறிக்கொண்டு பாம உறவுகளுக்கு மதிய வணக்கத்தையும் கூறிக்கொண்டு காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக தினக்கவி 476 நீங்கள் தான் சொல்லணும், சரியா? விசித்திரமான வாழ்க்கையிலே இதுவும் நாமும் ஒன்றே. விசித்திரமான வாழ்க்கையிலே இதுவும் நாமும் ஒன்றே. இதற்கொரு பழமொழியும் உண்டு. இதற்கொரு பழமொழியும் உண்டு. நாளாந்தம் நம்மோடு ஒன்றிக் கலந்து உறவாடுவது அடிப்படை தேவையானது. நாளாந்தம் நம்மோடு ஒன்றிக் கலந்து உறவாடுவது அடிப்படை தேவையாவது. சுத்தமே சுகமென நித்தமும் கவனம் கொள்வது. சுத்தமே சுகமென நித்தமும் கவனம் கொள்வது. மனிதரின் மனமும் குணமும் பலவிதமானால் இவையிலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாய் விதங்களில் வித்தியாசமானாலும் உழைப்பில் மனிதருக்கு போட்டி போடுவதில் கெட்டியாய் சுட்டியாய் காலம் கடந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் பயன் தருவதுமாய் இருப்பது. இது யாதோ? உடை இல்லை. யாரோ பணம் இது யாதோ? யாரோ ஒன்று கேட்கிறார். எது வேண்டா ஒரு விஷயம். யாதோ இது யாதோ? பணம் பெருமா இல்லை. குப்பையே நான் சிந்திச்சேன். பழங்களா ஃப்ரூட்ஸா? பழங்கள் இல்லை இல்லை. குப்பையே நான் பழமொழி கந்தையானாலும் கசைக்கிட்டு தான் என் பக்கம் வந்தது. ஆடை இருக்காது. விசித்திரமாய் வாழ்க்கையிலே இதுவும் நாமும் ஒன்றே. விசித்திரமான நம் வாழ்க்கையிலே இதுவும் நாமும் ஒன்றே. இதற்கொரு பழமொழியும் உண்டு. உணவுதான் பெறும் அடிப்படை தேவைகளில் ஒன்று சொன்னீங்கள். அப்ப உணவா இருக்கு. உணவும் இல்லையே. அப்ப வீடு அடிப்படை தேவை. உடை இல்லையான்னு சொல்றேன். சரி வாணி, வேற யாரும் இருக்கணுமா? இல்ல, பழம் இதுக்கு பதில சொல்லிட்டு சித்திரமான உலகில் நாமும் இதுவும் ஒன்றே. சித்திரமான நாளாந்தம் நம்மோடு ஒன்றிக் கலந்து உறவாடுவது அடிப்படை தேவையானது. சவர்க்காரமா? தூக்கம் பெறுமா? இல்ல, இது ஒரு பொருள். பேஸ்டா? டூத் பேஸ்டா? இந்த பிரஷா? இல்ல 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 இல்ல. தலையணை? சுத்தஞ்சோந்தரம் இல்லையா? இல்ல இல்ல. நான் நினைக்கிறேன் தும்பு தடிக்கா? இல்ல இல்ல. செருப்பு. உழைப்பில் மனிதருக்கு போட்டி போடுவதில் கெட்டியாய் சுட்டியாய் காலம் கடந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் பயன் தருவதுமாய். கத்தி? கத்தி இல்ல. கழுத்தறுக்கவோ? அரிசியாகும், சோறு இல்ல. வெட்டுற மட்டும் இல்ல, தொழிலுக்கும். கலண்டர் சொல்லிட்டீங்க முதல்ல. என்ன
நாளாந்தம் கலண்டர் மாதிரி தானே. இது ஒரு பொருள், நாங்கள் அன்றாடம் பாவிக்கின்ற ஒரு பொருள். இறப்பு இல்லை பேப்பர் வருமா, பத்திரிகை, இல்லை ஃபோன் கடுதாசி, ஃபோன் மற்ற- கைத்தொலைபேசி துடைக்கிறது ஒரு துண்டாக்கும். இப்ப அது கைத்தொலைபேசி இதற்கு ஒரு பழமொழி உண்டு. அதான் சோப் சோப் பழ- இல்ல பழமொழிய சொல்லுங்க பாதிய. வணக்கம் பாடியக்க. வணக்கம். இருக்கிறேன். வாங்க. இணைந்திருக்கிறவர்கள் எல்லோருக்கும் வணக்கம். காலகலைக்கு சாமி. வணக்கம். சளி சளி லப்பனா லப்பன். ஓ, நான் பூவட்டு சொல்லி பாக்க டேவிஸ் பிலிப் அவர்களே, பூ சரி வருமா? பூ பூத்தான் நானும் சொன்னேன் இல்லையாண்டுட்டா. அன்றாடம் உங்கள்கிட்ட அனுப்புறீங்களா, ஒட்டூர் வர்றீங்களா? அதுதான் விசித்திரமான வாழ்க்கையிலே, விசித்திரமான வாழ்க்கையிலே, கண்ணாடி வருமா, கண்ணாடி, மூக்கு கண்ணாடி. சீப்பாக்கும் சீப்பு. விசித்திரமான வாழ்க்கையிலே இதுவும் நாமும் ஒன்றே. இயந்திரம் இயந்திரம் ஆ? இயந்திரம். இல்லை இல்லை சரி நீங்க சொல்லுங்க அப்படியே. இந்த கரண்டுகள் சம்பந்தப்பட்ட மாதிரி எதுவும் வருமா, மிக்சி அப்படி எதுவும்? அப்படி சொல்ல முடியாது. குசினிக்கா என்ன அது பொருள், என்ன வீட்டு சாமான்களா இல்ல ஓ, வெளியே வீட்டு சாமான், வீட்டு பாவன பொருள், வீட்டுல நாங்க பாவிக்கிற பொருள். பாத்திரம் பாத்திரம் வாவ், பாத்திரம் தான். பாத்திரம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாத்திரம் தான். என்ன சொன்னா, விசித்திரமான வாழ்க்கையில பாத்திரம் அறிஞ்சு பிச்சு எடு. பாத்திரம் கோத்திரம் அடைந்து பெண்ணை போட்டு பெண்ணுகள் பாத்திரம் தான். நன்றி 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 தினா. நன்றி, வணக்கம். என்னண்டு பிடிச்சீங்க? என்னண்டு என்னண்டு பிடிச்சீங்க? இல்ல நான் நீங்கள் அன்றாட வாழ்வில பங்கு வருவது பழமொழியை நான் சொல்லிக்கணும், இந்த விசித்திரமான வாழ்க்கையிலே, விசித்திரமான வாழ்க்கையில திறமண்டா பாத்திரம் கொண்டு போட்டுக்கலாம். விசித்திரம். நன்றி நன்றி நன்றி. நல்லா இருந்தது. மற்ற இருவருக்கும் வாழ்த்துக்கள். தினக்கவிதை அந்த இருவருக்கும் தட்டு கொண்டு போய் தாருங்கோ. வணக்கம் விசண்ணா, வணக்கம். வணக்கம் அனிதா. வணக்கம் வணக்கம் வணக்கம். தண்ணீரை பத்தி நினைச்சிருந்தேன், அது இப்படாதான். இது சரியான விடை. பாத்திரம். முன்பு இப்ப குடும்பம் வலயத்துக்கு வந்து விட்டார்கள், டைமும் வந்து விட்டது. எனவே விளக்கமாக கூறுவதற்கற்றமில்லை. அந்த அதிகம் உண்டு, ஆனால் சமயம் கூறுவது சரியில்லை. தினக்கவியாளர்களும் நன்றாய் சொன்னார்கள். இறுதியாக நேவிஸ் பிலிப் அவர்கள் விடுகதையாய் வந்து பாத்திரத்தை பற்றி பாத்திரம் அமைத்தார். யுவதர்ஷினி காலை மாலை மலர் பற்றி கூறினார். நடேசன் வசந்தம், குறைகள் எதுவோ அதை நிறைவாக்குவது எதிலும் வசந்தம்தான் என்ற பொருள்பட அதிகமான மிகவும் சுவாரஸ்யமான சந்தர்ப்பங்களை கூறி வசந்தம் ஏற்படுத்தினார். எனவே மூவருக்கும் வாழ்த்தி வணங்கி நன்றி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அண்ணா. வணக்கம் ராணி. வணக்கம். தினக்கவிதை அந்த சிவதர்ஷினி மலரினம் என்று சொல்லி தந்திருந்தா. இப்போதைய காலத்தில் மலரினம் தான் எல்லாம் பூத்துக்குள்ளங்கி இருக்குன்னு அதை பற்றி தந்திருந்தா. மற்ற வசந்தம் எங்களுக்கு நடக்கிற சமகாலத்தில் நடக்கிற விஷயங்களையும் என்னுடைய இதையும் நான் எழுதியிருந்தேன். வசந்தம் நேவிஸ் விளைவு பாத்திரத்தை தந்திருந்தார். குசினி சாமானான்னு வீட்டு சாமானா வெளிச்சாமானான்னு கேட்டுட்டு சொல்கிற கடையில் விடையும் வந்து விட்டது. தந்ததுக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. வணக்கம். ஆமா, நானும் வணக்கம் மணி, மூவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நானும் தினக்கவி படைத்த சிவதர்சினி அவர்கள் மலரை பற்றி கூறியிருந்தார்கள். யாக்கா வசந்தம், வசந்தத்தை பற்றி, வாழ்க்கையின் வசந்தங்களை பற்றி பல விதமாக சொல்லிக் கொண்டிருந்தார். மற்ற என்னுடைய கவிதையும் புதிர் கவிதையாக வந்திருந்தது. விடை சொன்ன நகுலா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைய